வணக்கம் டாக்டர் மஞ்சுளா சிமியா. எப்படி கலைகளில் பல விதங்கள் இருக்கோ அதே போல கலைஞர்களிலும் பலவிதமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். எந்த கலையும் ஒன்றை விட மேலானது என்றோ எந்த கலைஞரும் இன்னொரு கலைஞரை விட மேலான கலைஞர்னோ சொல்ல முடியாது. இப்போ காகிதத்தில் உருவங்கள் வெட்டுதல் அதில் பலவிதமான வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், வட்டம், முக்கோணம், செவ்வகம் இது மாதிரி அடுக்கடுக்காக வெட்டுவது மிகவும் எளிதானது. ஆனால் உருவங்களை வெட்டுவது மிக மிக கடினம். அதுவும் எந்த விதமான மார்க்கிங்ஸோ வரைதலுமோ இல்லாம கற்பனையை மட்டுமே மூலதனமாக கொண்டு மனித உருவமாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஏன் உங்களை பார்த்தா ஒரு சில நிமிடங்களில் உங்களை அப்படியே வெட்டக்கூடிய திறமை ஒரு கலைஞருக்கு இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞர் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர் திரு அருள்சாமி அவர்கள். என்னுடைய தந்தையார் என்று சொல்வதிலும் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த கைகளை வச்சு என்ன விதமான வித்தை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பது பழமொழி. இப்பொழுது நான் கழிவுகளில் கலையை உருவாக்குகிறேன். இப்படி கழிவுகளில் கலையை உருவாக்கும் பொழுது நம்முடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதோடு நமது கற்பனை திறனையும் வளர்க்கிறது. மிக சிறப்பான உருவங்களை இந்த கத்திரியிலும் செய்யலாம், அதையே கையினால் களிமண்ணிலும் செய்யலாம். இதோ கத்திரியில் கைவண்ணம். இது சாதாரணமாக தூக்கி போடுகின்ற ஒரு காலி பேப்பர். அந்த பேப்பர்ல ஒரு உருவத்தை உண்டாக்குகிறேன். இதில் நான் மேலே வரையவோ அல்லது கோடு போடவோ எதுவும் செய்யவில்லை. ஆனால் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் அல்லவா? நமது கைவண்ணத்திலே மிகச் சரியாக அளவோடு செய்யாவிட்டால் அதனுடைய உருவம் சிதைந்து சீர்குறைந்து விடும். ஆகவே மனக்கணக்கு இதற்கு மிகவும் முக்கியம். நான் இப்பொழுது ஒரு உருவத்தை உங்கள் கண் முன்னால் செய்து கொண்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நமது நாட்டின் தேசிய பறவை மயில். அதனுடைய பாதி உருவம் இதோ இப்பொழுது வந்துவிட்டது. மீதியும் வர இருக்கிறது. வேற ஒன்றும் நான் செய்யவில்லை. என்னுடைய மனதில் உள்ள மயிலின் உருவத்தை அப்படியே கத்தரியில் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். இப்படி செய்கின்ற பொழுது மனதில் ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இதோ இப்பொழுது மயிலின் உருவம் வந்துவிட்டது. அதனை உங்கள் கண் முன்னே இதோ சமர்ப்பிக்கிறேன். மயில் வந்துவிட்டது. மயிலுக்கு கண் மட்டும் வைக்க, இதோ கண் வைக்கிறேன். நீங்கள் கண் வைத்து விடாதீர்கள். பார்த்தீர்களா? இதே போன்று மற்ற மிருகங்கள், பறவைகள், மனித உருவம் இதோ படைத்து வைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், ஒரு பெண்ணின் உருவம், குதிரை, பாய்ந்தோடும் குதிரையினுடைய தோற்றம் இது, ஒட்டகத்தின் உருவம் இது, ஒட்டகச் சிவிங்கியின் உருவம் இதோ, இதோ காற்றில் திரியும் யானையின் உருவம், நமது வீட்டில் வளர்க்கும் சேவலின் உருவம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கலர் பேப்பரை மடிச்சிட்டு அதுல ஒரு பெண்ணை செதுக்குற மாதிரி அழகா வெட்டுறாங்க. கால்கள், பார்த்தீங்கன்னா 2 காலும் அளவெடுத்த மாதிரி ஒரே சைஸில் இருக்குது. ஷூஸ்,
பெண்ணின் உடலின் நளினங்கள், கைகள், அங்க பாத்தீங்கன்னா அந்த சட்டை போடுறதுக்காக கைக்கும் சட்டைக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கியிருப்பாங்க. அழகான குதிரைவால், எவ்வளவு லாவகமா வெட்டுறாங்கன்னு பாருங்க. இது இன்னொரு கை. இப்ப ரொம்ப நுணுக்கமான பகுதி கழுத்து. முகம் வெட்டணுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பொறுத்தளவு ரொம்ப கடினமான பகுதி. மூக்கு, மூக்க ஷார்பன் பண்றாங்க. கண்களுக்கு துளை இடுறாங்க. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பெண்ணுன்னு. இது வெள்ளை பேப்பர்ல கலர் பேப்பர். இதிலும் அதே போன்ற உருவங்களை நான் இப்பொழுது செய்து காண்பிக்கிறேன், பாருங்கள். இது ஸ்வான் என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவை போல் ஒரு பகுதி. பார்த்தாலே தெரிகிறது வாத்தினுடைய தலை வந்து விட்டது, அதனுடைய உடல். இதில் என்ன விசேஷம் என்றால், இதில் நான் எந்த விதமான உருவங்களை வரையவில்லை, கோடு போடவில்லை, குறித்துக் கொள்ளவில்லை. எல்லாம் எனது உள்ளத்தில் குறித்து வைத்திருக்கிறேன். மீண்டும் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுடைய காலத்தை பயனுள்ளதாக செலவழிக்கலாம். அது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டியவர்களுக்கு விரும்பிய உருவங்களில் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்றவற்றை எழுதி அனுப்பலாம். இப்பொழுது அன்னப்பறவை போல் நீந்துவது போன்று ஒரு தோற்றம். இதுபோல் என்ன வேணுமோ அத்தனையும் கத்திரியில் செய்யலாம். இது போன்ற இந்த கைவண்ண காட்சிகளை பார்த்த நேயர்களுக்கு அடியனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்காவது இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயில் அட்ரஸில் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மதுரை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நேர்லேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டீச் பண்ண முடியும். இல்லை மற்ற இடங்களில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைனில் டீச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். சமீபத்தில் மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்காக ஒரு இலவசமான பயிலகம் நடத்தினாங்க. அநேக குழந்தைகள் இதில் பங்கு பெற்று பயனடைஞ்சாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.